ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தின் சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார். உலகத்தின் சொர்க்கம், உலகத்தில் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை வைத்திருக்கிறான், அதுதான் பலஸ்தீன். உலகத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான், அதுதான் மதீனா. என்னுடைய கருத்தா இது? புகாரியுடைய ஹதீஸ், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மிம்பருக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பகுதி சொன்னார்கள் சுவர்க்கத்தின் பூங்காவனம். அது நமக்கு விளங்குறண்டா ஒயிட் கார்பெட் என்று சொன்னா விளங்கும். இந்த ஒயிட் கார்பெட் இப்ப ஒயிட் கார்பெட் எல்லாம் இல்லை, எல்லாமே பச்சை கார்பெட் தான். ரௌதா ஒயிட் கார்பெட்டாக மாறிட்டு. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, பெயரை சரியாக சொல்ல வேண்டும். அந்த சுவர்க்கத்து பூஞ்சோலையில் அடக்கம் செய்யப்பட்ட முதலாவது நபர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சுவர்க்கத்தில், உலகத்தின் சொர்க்கத்தில் இரண்டாவது அடக்கப்பட்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த சுவர்க்கத்தில் மூணாவதாக ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்தை அன்னை ஆயிஷா தனக்காக வைத்திருந்தார். உலகத்தின் தலைவர், உலகத்தின் சிறந்த சஹாபி, இவர்களுக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் இடம். சாதாரண இடமா? சாதாரண இடமா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் தொழுகையில் கத்தியால் குத்தப்பட்டு சக்கராத்தில் இருந்து கொண்டு மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு சொன்னார், அப்துல்லா, அப்துல்லா, ஆயிஷா நாயகியிடம் செல் மகனே, ஆயிஷாவிடம் செல் மகனே, அங்கே போய் நீ கேளு, ஆயிஷா தனக்காக வைத்திருக்கும் இடத்தை உமர் கேட்கிறார் என்று சொல். ஜனாதிபதி என்று சொல்லிவிடாதே. ஃபஇன்னி லஸ்துல் யௌம அமீரன் லில் முஃமினீன். நான் இப்ப அமீருல் முஃமினீன் அல்ல, நான் ஜனாதிபதி அல்ல, நான் கலீஃபா அல்ல, நான் இப்பொழுது சக்கராத்தில் இருக்கும் ஒரு சாதாரண மனிதன். ஜனாதிபதி என்று சொல்லாமல் உமர் கேட்கிறான் என்று சொல். ஆயிஷா அனுமதி தந்தால் அடக்குங்கள் அங்கே. ஆயிஷா தரவில்லை என்றால் என்னை பகீஉல் கர்கத், ஜன்னத்துல் பகீல அடக்கி விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கொடுப்பானா யாராவது? கொடுப்பான சகோதரர்களே யாராவது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வானத்துக்கு கீழ் பூமிக்கு மேல் இதப்போல ஒரு இடம் இல்லை, ஆனால் என்னை விட இந்த இடத்துக்கு உமர் தகுதிதான், நான் விட்டு தந்து விட்டேன், தாராளமாக அடக்குங்கள் என்றார் அன்னை ஆயிஷா. அதுதான் உலகம் அழியும் வரைக்கும் அந்த ஆயிஷாவுடைய பெயர் மங்காது ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் கேவலம் கூட பிறந்த நானாவும் தம்பியும் 2 அடி காணிக்காக 20 வருஷமாக பேசாமல் இருக்கிறான். ஆயிஷா சொர்க்கத்தை விட்டு கொடுத்தார், இவன் அழிந்து போகும் துனியாவுக்கு சண்டை பிடிக்கிறான் 20 வருஷமா.